கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். மனங்களை ஒருநிலைப்படுத்தி இயேசுவின் கல்வாரி அன்பில் பங்கெடுப்போம். பிதா சுதன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பாதத்தில் நம்முடைய மனங்களின் குறைகளையும் தேவைகளையும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து, நம்முடைய சரீரத்தின் வியாதி துன்பங்களை இயேசுவிடம் ஒப்புக் கொடுத்து, நம்முடைய குடும்பங்களின் பாரங்கள் எல்லாம் இயேசுவிடம் ஒப்புக் கொடுத்து, இந்த கல்வாரி பலி வழியாக இயேசு நமக்கு கொடுக்கிற விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரிடம் எங்களை ஒப்புக் கொடுப்போம். நம் குறை குற்றங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய மன பாரங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்முடைய நோய்களையும் பிணிகளையும் சுமந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையில் இயேசுவிடம் எங்களை ஒப்புக் கொடுத்து சிரம் தாழ்த்தி நம் குறை குற்றங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டும். மன்னியும் என்னை மன்னியும் கல்வாரி அன்பே மன்னியும். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். மன்னியும் என்னை மன்னியும் கல்வாரி அன்பே மன்னியும். இரக்கமுள்ள ஆண்டவரே, நாம் பல தடவைகளில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் தளர்ந்து சோர்வுற்று விசுவாசம் குறைந்து விசுவாசத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டதற்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் என்னை மன்னியும் கல்வாரி அன்பே மன்னியும். மன்னியும் என்னை மன்னியும் கல்வாரி அன்பே மன்னியும். ஆண்டவரே, பல சந்தர்ப்பங்களில் நீர் எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தந்தும் திருப்பலியில் பங்கெடுக்காமல், எங்கள் இதயத்தை தயார் செய்து நல்ல பாவ சங்கீதனம் செய்து உம்முடைய தெய்வீக விருந்தில் கலந்து கொள்ளாமல், நாமும் விசுவாச வாழ்வை வாழாமல், எங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த நல்ல வழிகளை காண்பிக்காமல் வாழ்ந்த சந்தர்ப்பங்களுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக தந்திருக்கிற தாய் தந்தை உறவுகள் சொந்தங்கள் நீர் தந்த ஒரு கொடை. ஆனாலும் பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய உறவு முறைகள் சரியா இல்லை. தாய் தந்தை கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் அண்ணன் தம்பி தங்கை என்கிற உறவு முறைகளுக்குள் பலவிதமான பகை வெறுப்பு குரோத உணர்வுகளை வளர்த்து நமது கிறிஸ்தவ சாட்சிய வாழ்வுக்கு எதிராக நாம் வாழ்ந்த சந்தர்ப்பங்களுக்காக
எங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் சொல்லும் செயலும் உமக்கு உகந்தனமாக அமைய எங்களுக்கு வழிகாட்டியருளும். அன்பார்ந்த திருமகனின் பெயரால் எங்கள் வாழ்வு அச்செயல்களால் நிரம்பி வழியும். எப்பொழுதும் நீர் காண்பிக்கிற திருவுளத்தின்படி நாங்கள் வாழவும் எங்களுக்கு துணை செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்பார்ந்த பிள்ளைகளே, சகோதரங்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இவ்வலி நம் பரலோக தந்தை கேட்டதாகும்படி ஜெபம் செய்யுங்கள். நம் ஆண்டவர் எங்கள் மீட்பராகிய இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை ஏற்று புனிதப்படுத்தி எங்களுக்கு மீட்பளிக்கும் அருட்சாதனமாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் ஒவ்வொருவரது கடமையும் ஏற்றுக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்படையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: ஆண்டவர்
வானக தந்தையின் மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். தலைவா உன்னை வணங்க என் தலை ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியில்லாத எங்களை தேர்ந்தெடுத்தீரே, உமக்கு நன்றி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்கு, நமது மறை மாவட்டத்து ஆயர் ஜோசப் கைன்ஸ் பெக்கர் ஆண்டகை, ஏனியாயர்கள், துறவிகள் முதலியராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான ஆட்சி மிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர், இவ்விலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியினின்று எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நம் பரலோக தந்தையை நோக்கி பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் நம்பிக்கையோடும் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீரே. நம் தனிப்பட்ட வாழ்விலும் இருக்கக்கூடிய குறை குற்றங்கள், பலவீனங்கள், தவறுகள் அதையும் பார்க்காமல் உம் திருச்சபை மக்களின் விசுவாசத்தையே கண்ணோக்கி நீர் வாக்கு பண்ணிய சமாதானத்தை எங்கள் வாழ்வுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் தாய் திரு நாட்டிற்கும் தந்தருள திருவிழந்து கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அன்பு சமாதானத்தை பரிசுத்தம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் பிணிகளை சுமந்து கொண்டவர், நம் துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்ட இயேசு. இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே,
என்னில் எழுந்து இயேசுக்கே ஆராதனை. இந்த பாடல் பாடுங்க. என்னில் எழுந்து இயேசுக்கே. நன்றி
அன்புக்குரியவர்களே, கண்களை மூடி சிரம் தாழ்த்தி நமது ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். நெஞ்சோடு கரங்கள் வைத்து இயேசுவை நம் இதயத்தில் சுமப்போம். அனைவரும் முழங்காற்படியிடுவோம். அனைவரும் முழங்காற்படியிட்டு நெஞ்சோடு கரங்களை வைத்து இயேசுவின் பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்கிற உணர்வுக்குள் வருவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். இயேசுவின் பிரசன்னத்தை உணர உணர நம்முடைய மனங்களுக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய உள் மன உணர்வுகளுக்குள்ளே ஆண்டவர் எங்களோடு நெருக்கமாய் பேசத் தொடங்குவார். அந்த இயேசுவுக்கு நம்மை கொடுப்போம். ஆராதனை ஆராதனை நற்கருணை இயேசுவே ஆராதனை 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 நற்கருணை இயேசுவே ஆராதனை. எல்லோரும் உணர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை நற்கருணை இயேசுவே ஆராதனை. ஆண்டவரையே நினைத்து ஆராதனை ஆராதனை நற்கருணை இயேசுவே ஆராதனை. ஆண்டவரை மனதிலே நினைத்து பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து இயேசுவை ஆராதிப்போம். மனதாலே ஆராதிப்போம். நற்கருணை இயேசுவே ஆராதனை. ஆண்டவரை நினைத்து நெருக்கமாக ஆராதனை ஆராதனை நற்கருணை இயேசுவே ஆராதனை. நம்முடைய உள்ளமெல்லாம் இயேசுவை நினைக்கட்டும். மனதால் இயேசுவை நினைத்து, உள்ளத்தால் இயேசுவை நினைத்து நற்கருணை இயேசுவே ஆராதனை. நம்முடைய முழு எண்ணமும் இயேசுவிலேயே இருக்கட்டும். தேங்க்யூ லார்ட். எல்லோரும் சேர்ந்தபடி ஆண்டவரை ஆராதிப்போம். அவர் ஆராதனையின் தேவர். தேங்க்யூ லார்ட். ஆராதனை 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 நற்கருணை இயேசுவே ஆராதனை 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 நற்கருணை இயேசுவே ஆராதனை. கவலைகளை தீர்ப்பவரே ஆராதனை. கண்ணீரை துடைப்பவரே ஆராதனை. கவலைகளை தீர்ப்பவரே ஆராதனை. கண்ணீரை துடைப்பவரே ஆராதனை. எல்லோரும் சேர்ந்து ஆராதனை ஜீசஸ். நற்கருணை இயேசுவே ஆராதனை. முழு எண்ணத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு அந்த இயேசுவை ஆராதிப்போம். தேங்க்யூ. நற்கருணை ஜீசஸ். ஆராதனை ஜீசஸ். தேங்க்யூ.
மாற்றம் தருபவரே ஆராதனை. எல்லா புகழும், எல்லா மாட்சியும், எல்லா மகிமையும் உங்களுக்கு தான் ஆண்டவரே. All praise to God. எல்லா புகழும், எல்லா மாட்சியும், எல்லா மகிமையும் உங்களுக்கு தான் இயேசுவே. உங்களை ஆராதிக்கிறேன். ஆராதனை, Jesus, I praise you. இயேசுவே ஆராதனை. கண்ணீரை துடைப்பவரே ஆராதனை. கவலைகளை தீர்ப்பவரே ஆராதனை. கண்ணீரை துடைப்பவரே ஆராதனை. கவலைகளை தீர்ப்பவரே ஆராதனை. ஆராதனை. Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. ஆராதனை. 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 கருணை இயேசுவே ஆராதனை. 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 நற்கருணை இயேசுவே ஆராதனை. நற்கருணையின் இயேசுவை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு சொன்ன ஆண்டவர் உயிருள்ள அவருடைய வார்த்தையிலும் இந்த தெய்வீக நற்கருணை பிரசன்னத்திலும் நம்மோடு கூட என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எம்மாவூஸ் சீடர்கள் நீண்ட தூரம் அந்த இயேசுவோடு பயணித்தும் அந்த இயேசுவை கண்டுகொள்ளவில்லை. இயேசு அப்பத்தை உடைத்த போது இவர்தான் ஆண்டவர் என்று கண்டுகொண்டார்கள். நம்முடைய பலவீனப்பட்ட விசுவாச குறைவான நம்முடைய மனித கண்கள் இந்த தெய்வீக நற்கருணையை பார்க்கிற பொழுது சில வேளைகளில் அதிலே இருக்கிற அந்த தெய்வீக பிரசன்னத்தை நாம் உணர முடியாமல் போகலாம். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தும்படி, நம்முடைய விசுவாசம் ஆழமாக ஆழமாக இயேசுவை நெருங்கி வர இந்த தெய்வீக பிரசன்னம் அர்த்தமுள்ள பிரசன்னமாய் மாறும், உண்மையான பிரசன்னமாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உடைந்து சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் நமக்கு சக்தி கொடுக்கக்கூடிய, பலன் கொடுக்கக்கூடிய, தைரியம் கொடுக்கக்கூடிய, வலிமை தரக்கூடிய ஒரே சக்தி இந்த நற்கருணை ஆண்டவர். அவரை ஆராதிப்பது மட்டுமல்ல, அனுதினமும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் அந்த இயேசுவை நம்பி நடக்கிற ஆன்மீகம் நமக்கு தேவை. ஆராதனை, ஆராதனை, நற்கருணை ஆண்டவனே ஆராதனை. எல்லோரும் சேர்ந்து உணர்ந்து ஆராதனை மனதாலே நினைத்து, ஜீசஸ் முழு எண்ணமும் இயேசுவில் இருக்கட்டும்.
இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே, வாழும் கடவுளே, வாழும் கடவுளே, இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே, வாழும் கடவுளே, வாழும் கடவுளே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, குணப்படுத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். மன்னிக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். புது வாழ்வு தருபவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். மன்னிக்கிறவரே, குணப்படுத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். மன்னிக்கிறவரே, குணப்படுத்துகிறவரே, புது வாழ்வு தருபவரே, மனமாற்றம் தருபவரே, ஜெபம் கேட்கிறவரே, ஜெபம் கேட்கிறவரே, பதில் தருபவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை, ஆராதனை, நற்கருணை ஆண்டவனே, ஆராதனை, நற்கருணை ஆண்டவனே, ஆராதனை. அமர்ந்திருப்போம். இயேசு ஆண்டவருக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவை வாழ்க்கையிலே சுவைக்க வேண்டும். இயேசுவை வாழ்க்கையிலே சுவைப்பது என்பது கொஞ்சம் கடினமானது. வாழ்க்கை அனுபவங்களுக்குள்ளே மிகவும் கண்ணீர் வேதனையான சூழல்களுக்குள் இருக்கிற பொழுது இயேசு என்கிற ஒரு சக்தி நம்முடைய துன்பங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பிரச்சனைகளை, நமது கண்ணீரை சுமப்பதற்கு நம் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்குள் ஆழமாய் இருக்கிற பொழுது இயேசு அனுபவம் நமக்கு ஆழமாய் கிடைக்கும். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், அவர் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார்.
எங்க என்னோட சேர்ந்து சொல்லுங்க. இயேசு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். இயேசு நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். இங்கே சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. இயேசு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். இயேசு நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகிற பொழுது அது நமக்கு பாரமாய் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய சுமைகளை யார் சுமப்பது? இயேசு சுமக்கிறார். அப்படித்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுமைகளை இயேசு சுமந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிணிகளை இயேசு தாங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே நான் உங்களுக்கு சொன்னேன், வாழ்க்கையிலே நாம் துயரப்பட்டு வாதைப்பட்டு நொந்து உடைந்து போகிற பொழுது இயேசு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் நாம் ஆழமாய் இருக்க வேண்டும். எனவே இயேசு நம்முடைய துன்பங்களை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிடிகளை அவர் தாங்கி இருக்கிறார். அன்றைய வார்த்தை இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு யார் வாழ்க்கையில பயங்கரமான வேதனைகளுக்குள்ளே விழுந்து எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறவர்கள் யார் தெரியுமா? இனி வாழ்க்கையே இல்லை. ஒரு நோய், ஒரு துன்பம், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு தோல்வி, தொழிலில் தோல்வி, கல்வியிலே தோல்வி, வீட்டிலே ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய விசுவாசம் அசைந்து போகிற பொழுது இந்த வேத வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். உங்களுடைய துன்பங்களை, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய பாதைகளை, நம்முடைய மனக்கசப்புகளை, நம்முடைய மனவேதனைகளை இயேசு சுமந்து கொள்கிறார். இயேசு தாங்கிக் கொள்கிறார். எனவே வாழ்க்கையில இயேசுவை விட்டு தூர நிற்கிற பொழுது இயேசு நம்முடைய பிரச்சனைகளை சுமந்து கொள்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க முடியாது. ஏன் தெரியுமா? நாம் இயேசுவை விட்டு தூரத்தில் இருக்கிறோம். இயேசு கரையிலே வரும் பொழுது இயேசு நம்முடைய சுமைகளை, துன்பங்களை சுமப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். எனவே ஆண்டவருடைய வார்த்தையில இன்றைக்கு அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு நேசமானவர்களே, தன் வாழ்க்கையிலே மிகவும் உறுதியான மனிதர்களை பார்த்திருக்கிறேன். மிகவும் வாழ்க்கையிலே உடைந்து போயிருக்கிறவர்களை கூட நான் பார்த்திருக்கிறேன். வாழ்க்கை அனுபவம் என்பது இன்றைக்கு இயேசு கொடுக்கிற அனுபவம் அல்லது இயேசு அனுபவம் என்பது மிகவும் கடினமானது என்று உங்களுக்கு சொன்னேன். நற்செய்தியிலே ஒரு தடவை சீடர்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். ஆண்டவரே, ஒரு குறிப்பிட்ட நோய்வாய்ப்பட்டவனை காட்டி சீடர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, இவன் நோய்வாய்ப்பட்டிருப்பது இவன் செய்த குற்றமா அல்லது இவன் பெற்றோர் செய்த குற்றமா? யோவான் நற்செய்தி 9வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். சீடர்கள், ராபி, இவன் பார்வையற்றவனாய் பிறந்திருப்பது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவிடம் சீடர்கள் கேள்வி கேட்டார்கள். இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவன் மட்டில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே இவன் வியாதிப்பட்டவனாய் இருக்கிறான். ஆண்டவருடைய செயல் இவன் மட்டில் வெளிப்பட வேண்டும். குறிப்பிட்ட நோய்வாய்ப்பட்டவன் மட்டில் இயேசு வாழும் கடவுள் என்பது வெளிப்பட வேண்டும். குறிப்பிட்ட வியாதிக்குள்ளே விழுந்திருக்கிற
எனவே வியாதி இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. இவனுக்கு இப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது, இப்படி ஒரு வாதை ஏற்பட்டிருக்கிறது, கடவுள் இருக்கிறார் என்பதை அவன் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவே நான் உங்களுக்கு சொன்னேன், வாழ்க்கை அனுபவங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். வாழ்க்கை அனுபவங்களுக்குள்ளே இந்த இடத்துல கூட இன்றைக்கு பலர் ஏதோ ஒரு ஜெப விண்ணப்பத்தை, ஏதோ ஒரு சுமை, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு தளர்ச்சி, ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு விசுவாச குறைவில் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒன்று, நாம் கலங்க வேண்டியதில்லை. இயேசுவின் பெயரை கூப்பிடுகிறவர்கள், இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுவை தேடுகிறவர்கள், ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் வாழ்க்கையிலே கலங்க வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய சுமைகளை, துன்பங்களை, வாதைகளை இயேசு சுமந்து கொள்கிறார். இது வெறுமனே எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல, உயிருள்ள வார்த்தை. இயேசுதான் உங்கள் பிரச்சனைகளை சுமக்கிறார். இயேசுதான் உங்கள் துன்பங்களை தாங்கிக் கொள்கிறார். இயேசுதான் உங்கள் நோய் நொடிகளை சுமந்து கொள்கிறார். இந்த வார்த்தை எப்படி உயிருள்ள வார்த்தையாய் மாறும் என்றால், இயேசுவை விட்டு தூரத்தில் நிற்கிற பொழுது இந்த வார்த்தை அர்த்தம் கொடுக்காது. உங்களுடைய மிகவும் இந்த நாட்டுக்குள்ளே, இந்த புலம்பெயர் மண்ணிலே வாழுகிற பொழுது, உங்களுடைய வாழ்க்கை சூழல்களுக்குள், சிக்கல்களுக்குள் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது, அந்த ஒவ்வொரு ஓட்டத்திலும் இயேசுவை முன்னிறுத்தி வைத்து ஓடி பாருங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு அர்த்தம் கொடுக்கும். உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய வியாதி, உங்களுடைய துன்பம் என்று நீங்கள் போய்கொண்டிருக்கிற பொழுது, இயேசுவை தூரத்தில் விட்டுவிட்டு நீங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்தால், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு நாள் நீங்கள் முன்னேற முடியாமல், அதற்கு மேல் போக முடியாமல் நீங்கள் அப்படியே நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் இயேசுவோடு கூட நீங்கள் நடக்கிற பொழுது, வாழ்க்கையிலே நீங்கள் பிரச்சனைகள், துன்பங்கள், சுமைகளை சந்தித்தாலும் நீங்கள் பற்றி பிடித்திருக்கிற அந்த இயேசு உங்களுக்குள்ளே ஒரு வலிமையை கொடுப்பார். அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அவர் சுமந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் அல்ல சுமப்பது. நீங்கள் அல்ல சுமப்பது, இயேசு சுமக்கிறார். அந்த அனுபவம் நமக்குள்ளே வரணும். அந்த அனுபவம் கடினமானது. அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நீங்கள் இயேசுவோடு கூட நடக்கணும். இயேசுவை ஒரு பக்கமாய் விட்டுவிட்டு நீங்கள் வாழ்க்கையிலே வெறும் இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே உலக காரியங்களையே மனதிலே இருத்தி நீங்கள் ஓடினால், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, நல்ல தொழில், நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்லது நல்லது என்று உங்கள் குடும்பம் எதிர்காலத்தையே கருத்தில் வைத்து ஓடிக்கொண்டிருந்தால், இயேசுவை நீங்கள் தூரத்தில் விட்டு விடுவீர்கள். ஆனால் நீங்கள் எதை தேடினாலும் வாழ்க்கையில இயேசுவை பற்றி பிடித்து வாழ்க்கையில ஓடுங்கள். எனவே ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை, நீங்கள் உங்கள் வியாதிகளையும் துன்பங்களையும் நீங்கள் அல்ல சுமப்பது, இயேசு சுமக்கிறார். இது எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை. இயேசுதான் உங்கள் சுமைகளை, துன்பங்களை, வாதைகளை சுமக்கிறார். எனவே இயேசு நமக்குள் இல்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சிறிய பிரச்சனை கூட நமக்கு பெரிய பிரச்சனைகளாய் தெரியும். ஆனால் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது பெரிய சிக்கல்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், வாதைகள் கூட உங்களுக்கு சிறியதாய் தெரியும். எனவே இயேசுவை எவ்வளவு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அனுபவ கிறிஸ்துவாய் மாற்ற முயற்சி எடுக்கிறீர்களோ, அந்த இயேசுவை அனுபவமாக உங்கள் வாழ்க்கையிலே காண துடிக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு புதிய ஆறுதலை என் ஆண்டவர் கொடுப்பார். இந்த உலகத்தில் யாரும் கண்ணீர், வேதனை, துன்பம், வியாதியிலே இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. உலகம் அப்படிப்பட்டது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு கண்ணீரையும், துன்பத்தையும், வியாதியையும், அவமானங்களையும், வேதனைகளையும் இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும் சந்தித்து தான் ஆகணும். ஆனால் இயேசுவோடு இருக்கிறவர்கள்
அப்படிப்பட்ட வேதனைகள் சுமைகளை முகம் கொடுக்கிற பொழுது, சந்திக்கிற பொழுது, ஒன்றில் இயேசு அவர்களை அந்த அவமானம், துன்பம், வேதனையிலே இருந்து பிரித்தெடுப்பார், அல்லது அதை சந்திக்கும்படி செய்து அது உங்களை வீழ்த்தாதபடிக்கு உறுதியாய் உங்களை நிறுத்துவார். இதுதான் இயேசு கொடுக்கிற சக்தி. எனவே இயேசுவோடு இருக்கிற பொழுது நீங்கள் சொல்ல முடியாது, எனக்கு எதுவுமே நடக்காது, எனக்கு ஒரு பிரச்சனையும் ஒரு துன்பமும் ஒரு கண்ணீரும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இயேசுவோடு இருக்கிற பொழுது என்ன நடக்கும்? ஒன்று, நீங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற பொழுது, அவமானங்களை நெருங்கி வருகிற பொழுது அற்புதமாய் உங்களை அதில் இருந்து ஆண்டவர் பிரித்தெடுப்பார். அல்லது அவற்றை நீங்கள் சந்திப்பீர்கள், ஆனால் அது உங்களை வீழ்த்தாதபடிக்கு, அது உங்களை அவமானப்படுத்தாதபடிக்கு, அது உங்கள் வாழ்க்கையை அழிக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களை உறுதியாய் நிறுத்துவார். நான் அனுபவத்தில் சொல்லுகிறேன். எனவே இன்றைக்கு இயேசுவின் பாதத்துக்கு நீங்கள் வருகிற பொழுது இந்த வார்த்தை சொல்லுவது இதுதான்: ஆண்டவர் உங்கள் துன்பங்களை சுமந்திருக்கிறார், ஆண்டவர் உங்கள் நோய்களை சுமக்கிறார், உங்கள் துன்பங்களை அவர் தாங்கிக் கொள்கிறார். எனவே நீங்கள் அல்ல உங்கள் துன்பங்களை சுமப்பது. எனவே அது எவ்வளவு பெரிய சுமையா இருந்தாலும் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது உங்களுடைய குடும்ப சுமை, பாரம் எல்லாமே உங்களுக்கு மிகவும் சிறியதாய் தெரியும். இயேசுவை விட்டுவிட்டால் சிறியவைகள் கூட பெரியதாக உங்களுக்கு தெரியும். எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இயேசுனுடைய விருப்பம் நாம் கண்ணீரில் துன்பத்தில் இருப்பது இயேசுவின் விருப்பம் அல்ல. நாம் அவருடைய பிள்ளைகள். நீங்கள் அழுது கொண்டிருக்கிற பொழுது இயேசு சந்தோஷப்படுவாரா? இல்லை. உங்கள் குடும்பத்திலே ஒரு வியாதி என்று சொல்லி நீங்கள் உடைந்து நிற்கிற பொழுது இயேசுக்கு அது விருப்பமா? இல்லை. உங்கள் குடும்பத்திலே ஒரு சுமை, கண்ணீர், வேதனை என்றால் அது இயேசுவுக்கும் சுமை, கண்ணீர், வேதனை. அவர்தான் சுமக்கிறவர். எனவே இயேசுவினுடைய விருப்பம் என்ன? நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எதை நாம் சந்தித்தாலும் அந்த சந்திக்கிற அவமானம், வியாதி, துன்பத்தின் மட்டில் இயேசுவின் வல்லமை வெளிப்பட வேண்டும். அதுதான் இன்றைய வார்த்தையினுடைய மறுபகுதி. ஏன் இவனுக்கு பிரச்சனை? ஏன் இவனுக்கு வியாதி? இவன் செய்த பாவமா? இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் சொன்னார், இல்லை. கடவுளுடைய செயலை மனிதர்கள் அறியணும். ஆண்டவர் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு மனுஷனும் அறிய வேண்டும். எனவே ஆண்டவர் சொன்னார், இவன் செய்த குற்றமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த குற்றமும் அல்ல. கடவுளின் செயல், கடவுளுடைய வல்லமை, ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையினுடைய சக்தி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்விலும் வெளிப்பட வேண்டும். எனவே இயேசு தெளிவாய் சொன்னார், இவன் செய்த குற்றமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த குற்றமும் அல்ல, கடவுளுடைய செயல் வெளிப்பட வேண்டும். எனவே இன்றைக்கு இயேசுவினுடைய விருப்பம், எங்களுக்குள்ளே ஒரு துன்பம், வேதனை வருகிற பொழுது எங்களை வியாதி படுக்கையிலே வீழ்த்தி, தீயவனுடைய கட்டுகளுக்குள்ளே வைத்து, அவமானங்களுக்குள்ளே தள்ளிவிட்டு, கண்ணீர் வேதனைகளுக்குள்ளே நாம் அழிந்து போகும்படி செய்வது இயேசுவின் விருப்பம் அல்ல. இந்த உலகத்திலே நாம் எதை முகம் கொடுத்தாலும் இயேசுவோடு கூட முகம் கொடுத்து அவருடைய வல்லமை என் மட்டில், உங்கள் மட்டில், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது வெளிப்பட வேண்டும் என்பதற்காக, வெளிப்பட வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையிலே நான் சந்தித்த பலர் என்னிடம் தங்கள் அனுபவத்தை சொல்லி இருக்கிறார்கள். இனி இல்லை என்கிற வேதனை, அவமானத்துக்குள்ளே விழுந்து எப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இறுக பற்றி பிடித்து உபவாசம் இருந்து வளர்ந்தாற்படியிட்டு நற்கருணை ஆண்டவரிடம் போய் திருப்பலிக்கு போய் ஜெபித்து போராடி வெற்றி கண்டேன் என்று விசுவாசமாய் சாட்சியாய் சொன்னவர்களை அநேகரை எனக்கு தெரியும். அதுதான் கடவுளின் செயல், கடவுளின் மாட்சிமை, கடவுளுடைய செயல் அல்லது கடவுளின் வல்லமை அல்லது கடவுளின் மாட்சிமை. அது என் மட்டில், ஒவ்வொருவர் மட்டிலும் வெளிப்பட வேண்டும். எனவே கடவுள் வல்லவர், ஆண்டவர் வல்லவர், ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவர், ஆண்டவர் குணப்படுத்துகிறவர், ஆண்டவர் சுகம் தருவார்,
சுகத்தை நான் அனுபவிப்பதற்கு, என்னில் அந்த இயேசுவின் வல்லமை வெளிப்படுவதற்கு நான் என்னை இயேசுக்கு கொடுக்கணும். நான் என்னை இயேசு கொடுக்கணும். நான் இயேசு கரையில போகணும். அவரை தொடும்படி நான் துடிக்கணும். அவரை சுவைக்க நான் வாஞ்சிக்கணும். மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரத்துல அந்த ஒரு பெண் 12 வருஷமாய் வியாதி படுக்கையில இருந்த பெண் என்ன நினைத்தார்? ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தின் நடுவில் இயேசு போய் கொண்டிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 18 தொடங்கி வருகிற வசனங்கள். ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தின் நடுவில் இயேசு போய் கொண்டிருக்கிற போது அவள் என்ன நினைத்தாள்? அவளுக்கு வியாதி, வெளியே சொல்ல முடியாத நோய், வெளியே சொல்வதற்கு அவமானம், வெட்கப்படுகிற ஒரு நோய். ஆனால் அவள் என்ன நினைத்தாள்? அந்த ஜனக்கூட்டத்தில் எல்லாரும் போய் கொண்டிருக்கிற பொழுது நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும். அத்தனை பேர் இருக்கிற பொழுது பைபிளில் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சீடர்களை திரும்பி பார்த்து கேட்கிறார், என்னை தொட்டது யார்? சீடர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இந்த மக்கள் கூட்டத்தில் ஒருவரை ஒருவர் ஆய்வி கொண்டு போய் கொண்டிருக்கிற வேளையில் நீர் எப்படி கேட்க முடியும் என்னை தொட்டது யார் என்று? ஆண்டவர் சொன்னார், என்னை என்னிலே இருந்து வல்லமை வெளிப்பட்டதை உணர்ந்தேன். வியாதிப்பட்டவனுக்கு சொன்னார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளுடைய வல்லமை அவன் மட்டில் வெளிப்பட வேண்டும். 12 வருஷமாய் வியாதிப்பட்ட பெண் அவளை தொட்ட பொழுது, இயேசுவை தொட்ட பொழுது என்னில் இருந்து வல்லமை வெளியே போனதை உணர்ந்தேன். அதனுடைய அர்த்தம் என்ன? வியாதி அங்கிருந்த அநேகர் வியாதிப்பட்டவர்களாய் இருந்திருப்பார்கள். பல துன்பத்திலும் கண்ணீரிலும் அவமானத்திலும் இருந்தவர்கள் பலர் அந்த ஜனக்கூட்டத்தில் இருந்திருப்பார்கள். அவள் ஒருத்தி மாத்திரம் நான் வியாதிப்பட்டவள் அல்ல. ஆனால் அவள் என்ன நினைத்தாள்? இத்தனை 1000 பேர் இயேசுவோடு கூட நடந்து கொண்டு போகிற பொழுது நான் அவரை தொட்டால், அவருடைய ஆடையின் நுனியை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும். அவள் தொட்டால் அவளுக்கு விடுதலை கிடைத்தது. எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவில் வல்லமை இருக்கிறது. அதில் எந்த விதமான அதில் எந்த அவவிசுவாசமும் கொள்ள முடியாது. அவர் வாழுகிற கடவுள். நம்முடைய துன்பங்களை பிணிகளை அவர் சுமக்கிற கடவுள். அதை தாங்கிக் கொள்ளுகிற கடவுள். இயேசு நம்முடைய சுமைகளையும் துன்பங்களையும் அவர் சுமக்கிறவராய் தாங்கிக் கொள்கிறவராய் இருந்தால், என்னுடைய வாழ்க்கையிலே துன்பம் வேதனை வருகிற பொழுது அது எனக்கு சுலபமாய் தெரிய வேண்டும். அது எப்போது தெரியும்? நான் இயேசுவோடு நெருங்கி இருக்கிற பொழுதுதான் அது தெரியும். இயேசுவை விட்டு தூரத்தில் இருக்கிற பொழுது அந்த மன உணர்வு அனுபவம் வராது. ஆண்டவரை நாம் சுவைத்து அனுபவத்தில் காட்ட வேண்டும். அடுத்தது என் வாழ்க்கைக்குள்ளே எனக்கு என் குடும்பத்திலே நான் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரிடம் ஜெபிக்கிற பொழுது கடவுளுடைய செயல் வல்லமை என் மட்டில், எங்கள் குடும்பத்தின் மட்டில் அது வெளிப்பட வேண்டும். அது எப்படி வெளிப்படும்? நான் ஆண்டவரை போராடி அந்த குறிப்பிட்ட பெண் எப்படி அத்தனை பேருக்கு நடுவில் நான் இயேசுவை தொட்டால் சுகம் கிடைக்கும் என்று நம்பினாள். முதலாவது. இரண்டாவது, தன்னுடைய வியாதியை அவள் மறைக்கவில்லை. இயேசுக்கு முன்னாலே, அங்கு இருந்தவர்களுக்கு முன்னாலே இயேசு கேட்ட பொழுது அவள் சொன்னாள், நான் தான் உங்களை தொட்டேன் ஆண்டவரே. அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசுவை சொந்த அவளுடைய வாழ்க்கையிலே அவள் உண்மையான கடவுளாய் ஏற்றுக்கொள்கிறாள். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாள். அத்தனை பேருக்கு முன்னாலே இயேசு வாழும் கடவுள், குணப்படுத்துகிற ஆண்டவர், சுகம் தந்திருக்கிற ஆண்டவர், உயிருள்ள கடவுள் என்று வெட்கப்படாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். அப்பொழுது இயேசு சொன்னார், உன் நம்பிக்கை உனக்கு சுகம் தந்திருக்கிறது. Your faith has healed you. உன் விசுவாசம் உனக்கு சுகம் கொடுத்திருக்கிறது.
எனவே ஆண்டவருடைய பாதத்தில் இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற பொழுது, மன்றாடுகிற பொழுது, கேட்கிற பொழுது இந்த வேத வசனங்களை மனதிலே பதிய வைங்க. ஆண்டவருடைய அழகான வார்த்தைகள் மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். மத்தேயு நற்செய்தி 8. இயேசு நம்முடைய பிணிகளை சுமந்து கொண்டிருக்கிறார். இயேசு நம் துன்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார். எங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இயேசு இயேசு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். இயேசு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். இயேசு நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். இப்படி சொல்லுகிற பொழுது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதா? உங்கள் துன்பங்களை சுமப்பது யார்? இயேசு. நம்முடைய பிணிகளை தாங்கிக் கொள்வது யார்? இயேசு. எனவே வாழ்க்கையிலே எப்போதும் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சுமைகள், போராட்டங்கள் வருகிற பொழுது இயேசு உங்களை தாங்கிக் கொள்கிறார். உன் குடும்பத்தை, உன் அவமானத்தை, உன் வேதனைகளை, உன் வியாதிகளை, உன் துயரங்களை, உன் மன போராட்டங்களை, உன் வாழ்க்கையின் அழுத்தங்கள் சகலதையும் இயேசு தாங்கிக் கொள்கிறார். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருடைய விருப்பம், அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு எனக்கு தெரியும் அநேகருடைய வாழ்க்கையில இயேசுவின் வல்லமை வெளிப்படுவதில்லை. ஏன்? நாம் ஆண்டவரை விட்டு தூரத்தில் இருக்கிறோம். இயேசுவின் வல்லமை வெளிப்படுவதற்கு முதலாவது நான் இயேசுக்கு அருகிலே வர வேண்டும். இரண்டாவது இயேசுடைய வார்த்தைகள் மீது எனக்கு நம்பிக்கை வர வேண்டும். மூன்றாவது ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்தில் நான் நடக்க வேண்டும். இயேசுக்கு அருகிலே வர வேண்டும். இயேசுடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்திலே நான் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுடைய வல்லமையை நாம் காண முடியும். இயேசு கொடுக்கிற விடுதலையை காண முடியும். ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிற பொழுது தெளிவாய் சொன்னார், உங்களுக்கு விடுதலை வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வார்த்தைகளின்படி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார். யோவான் நற்செய்தி 8:31 தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் என் சீடராயிருப்பீர்கள், உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். நீங்கள் என் வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடித்தால். எனவே இயேசு கொடுக்கிற விடுதலை நிச்சயம். அந்த விடுதலையை நாம் சுவைப்பதற்கு இயேசுக்கு அருகில் வர வேண்டும். தூரத்தில் இருக்கிறவர்கள் இயேசு கொடுக்கிற விடுதலையை சுவைக்க முடியாது. 12 வருஷமாய் வியாதிப்பட்டிருந்த பெண் அருகில போய் அவருடைய ஆடையை தொட்டாள். அவளுக்கு தான் விடுதலை கிடைத்தது. ஆனால் அங்கு 1000 பேர் வியாதிப்பட்டவர்கள் இருந்தார்கள். குறிப்பிட்ட பெண்ணுக்கு விடுதலை கிடைத்தது. அருகில் போனார். இரண்டாவது அவள் விசுவாசித்தாள். இயேசு நம்முடைய பிணிகளை தாங்கிக் கொள்கிறார், சுமக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல அந்த பெண் விசுவாசித்தாள். இயேசு என் வியாதியை சுகப்படுத்த முடியும். எனவே அருகில் போனால் விசுவாசித்தாள். அதை வெளிப்படையாய் சொல்லி அந்த வார்த்தையை தனக்குள்ளே பெற்றாள். இயேசுவை தனக்குள்ளே வாங்கினாள். எனவே நமக்கு விடுதலை வேண்டுமா? நம் தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கிடைக்காது. நாம் ஆண்டவரை தேடணும், அருகிலே வரணும். விசுவாசிக்காதவர்களுக்கு விடுதலை கிடைக்க முடியாது. இயேசுவை இறுக பற்றி பிடித்து விசுவாசிக்க வேண்டும். எப்பயாவது இருந்துட்டு மாதத்துல ஒரு தடவை, வருஷத்துல ஒரு தடவை ஆண்டவருக்கு அருகிலே வந்து ஜெபித்து நற்கருணை எடுத்து பாவ சங்கீர்த்தனம் பண்ணி கோயிலுக்கு வந்து கடவுளை கும்பிடுகிறவர்கள், தேடுகிறவர்கள் இயேசு கொடுக்கிற விடுதலையை பெற முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை தொடர்ந்து நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும்.
எனவே நாம் ஆண்டவருடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு இந்த இடத்துல பலரை என் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். எனவே விசுவாசியுங்கள், நம்முடைய துன்பங்களை சுமக்கிறது யார்? இயேசு. நம்முடைய நோய்களை தாங்கிக் கொள்வது யார்? இயேசு. உற்சாகமா சொல்லுங்க. நம் துன்பங்களை சுமப்பது யார்? போதாது. நம் துன்பங்களை சுமக்கிறது யார்? போதாது. நம் துன்பங்களை சுமப்பது யார்? போதாது. நம் துன்பங்களை சுமப்பது யார்? நம் துன்பங்களை சுமப்பது யார்? இயேசு. நம் துன்பங்களை சுமப்பது யார்? ஆண்டவர் நம்முடைய துன்பங்களை சுமக்கிறார். நான் வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களிலே அப்படித்தான் நினைப்பேன். என்னதான் வந்தாலும், எவ்வளவுதான் இடைஞ்சல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் அப்படியே சர்வ சாதாரணமாய் போய்கொண்டிருப்போம். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவருக்கு தூரத்தில் இருந்து கொண்டு அப்படி சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கிற பொழுது அப்படி சொல்லலாம். அவர் பார்த்துக் கொள்வார் நிச்சயமாய். அவர் நிச்சயமாய் பார்த்துக் கொள்வார். நெருக்கமாய் வர வேண்டும், விசுவசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தில் நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது இயேசு கொடுக்கிற வல்லமையை, விடுதலை நாம் பெற முடியும். அப்பொழுது இயேசு விரும்புகிறது போல இயேசுவின் வல்லமை, இயேசுவின் மாட்சிமை, இயேசுவின் விடுதலை, இயேசு கொடுக்கிற வெற்றி, இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதம், இயேசு கொடுக்கிற புது வாழ்வு நம்மை வெளிப்பட வேண்டும். அதுதான் இயேசுடைய விருப்பம். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் கிறிஸ்டியானிட்டி. அதனால்தான் அதற்காகத்தான் நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். இயேசுவினுடைய வல்லமை, பிரசன்னம், மாட்சிமை, விடுதலை என்னில் நம்மில் வெளிப்பட வேண்டும். எனவே ஆண்டவர் பாதத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த இடத்துல இருக்கிற நோய்வாய்ப்பட்டவர்கள், குடும்பங்களில் பலவிதமான குழப்பங்களுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறவர்கள், பலவிதமான அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள், பலவிதமான வேதனைகளுக்கு முகம் கொடுத்து அவற்றில் இருந்து வெளியே வர முடியாமல் உடைந்து நொந்து போய் இருக்கிறவர்கள், தங்கள் பிள்ளைகளின் வாழ்வை குறித்து கண்ணீர் வேதனையோடு இருக்கிற பெற்றோர், மன வாழ்க்கை காரியங்களில் தடைகளை சந்தித்திருக்கிறவர்கள், பெரிய கடல் தொல்லைகளுக்குள்ளே விழுந்து போய் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறவர்கள், பிள்ளைகளுடைய கல்வி, அவருடைய எதிர்காலம் குறித்து கவலைப்படுகிறவர்கள், வீட்டிலே ஒரு சில நபர்களின் சரீரத்தில் இருக்கிற சில திடீர் நோய்வாதைகளினாலே கலங்கி உடைந்து போய் இருக்கிற குடும்பங்கள், நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். கண்களை மூடி சிரம் தாழ்த்து மௌனத்திலே குடும்பங்களை இயேசுவுக்கு கொடுங்கள். கணவன் மனைவி குடும்பத்தை இயேசுவுக்கு கொடுங்கள். வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தை இயேசுவுக்கு கொடுங்கள். இளங்குழாய் இருக்கிறவர்கள், உங்களையும் உங்கள் பிள்ளை செல்வங்களையும் குழந்தைகளையும் இயேசுவுக்கு கொடுங்கள். தனி நபர்களாய் இருக்கிறவர்கள், உங்களையும் வாழ்வையும் இயேசுவுக்கு கொடுங்கள். மன வாழ்க்கை வந்து அந்த வாழ்க்கையிலே வெற்றி இல்லை, அவமானங்களை சந்தித்திருக்கிறவர்கள், உங்கள் வாழ்வியை
இயேசுக்கு கொடுங்க. வாலிப பருவத்தில் இருக்கிறவர்கள் உங்கள் வாழ்வு இயேசுக்கு கொடுங்க. கண்களை மூடி ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்னாலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். 12 வருஷமாய் இரத்தப்போக்கு வாதை நிறைந்த பெண் எப்படி இயேசு கரையிலே போய் அவரை தொட்டால், அவருடைய ஆடையை தொட்டால் விடுதலை கிடைக்கும் என்று நம்பினாலோ, அதே போல நாம் இயேசு கரையிலே போவோம். இயேசுக்கு கொடுப்போம். இயேசுக்கு கொடுப்போம். இயேசுக்கு கொடுப்போம். பெற்றோர் பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொடுங்கள். இந்த பிள்ளைகளின் எதிர்காலம், அவருடைய கல்வி, ஒழுக்கம், லட்சிய வாழ்வு இவற்றை ஆண்டவருக்கு கொடுங்கள். உடல் நோய்களால் வருகிறவர்கள் அந்த நோய்களை இயேசுக்கு கொடுங்கள். கேன்சர் வியாதிகள், டயபெட்டிக் நோய்கள், அல்சர் வியாதிகள், ஹெமோரேஜஸ் வியாதிகள், ஆஸ்மா வியாதிகள், இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட நோய்கள், சுவாசத்தோடு சம்பந்தப்பட்ட நோய்கள், எலும்புகளோடு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவற்றை இயேசுவுக்கு கொடுங்கள். குடும்பங்களில் பலவிதமான அவமானங்களிலுள்ளே இருக்கிறவர்கள் அதை இயேசுவுக்கு கொடுங்கள். ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை நினைத்து பாருங்கள். இயேசு நம் பிணிகளை எல்லாம் தாங்கி கொண்டார். நம் நோய்கள் எல்லாம் தாங்கி கொண்டார். நம் துன்பங்கள் எல்லாம் சுமந்து கொண்டார். உங்கள் துன்பங்களையும் நோய்களையும் இயேசுதான் சாக்கிறார். அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கண்களை மூடி இரண்டு கரங்களை நற்கருணையை நோக்கி நீட்டியபடி இருக்கு. கண்களை மூடி இரண்டு கரங்களை நற்கருணையை நோக்கி நீட்டிய வண்ணம் ஒரு சொற்ப நேரம் நம்முடைய நோய்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இரண்டு கரங்களை நற்கருணை நோக்கி நீட்டியபடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். விடுதலை தருகிறவர் இயேசு என்று நம்பி, வெற்றி தருகிறவர் இயேசு என்று நம்பி, நோய்களை சுகப்படுத்துகிறவர் அந்த இயேசு என்று நம்பி, பலருடைய வாதைகளை சுகப்படுத்தின இயேசு என் நோய்களை குணப்படுத்துவார் என்று நம்பி, பலருடைய மன காயங்களுக்கு, மன சுமைகளுக்கு ஆறுதலாய் இருந்த இயேசு நம்முடைய மனங்களுக்கு ஆறுதலாய் வருவார் என்று நம்பி நம்மை அந்த இயேசுவிடம் ஒப்புக் கொடுப்போம். ரெண்டு கரங்களை அப்படியே நற்கருணையை நோக்கி நீட்டுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. என்னோடு கூட ஒரு சொற்ப நேரம் அப்படியே ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். பிதாவே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்தாவே உம்மை போற்றுகிறோம். அப்படியே ஸ்துதிங்க. ஆண்டவருடைய பெயரை சொல்லி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எல்லாரும் அப்படி என்னோட சேர்ந்து ஜெபிங்க. நன்றி 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 நன்றி. ஆண்டவருடைய பெயரை சொல்லுங்க. இயேசுவே என்கிற பெயரை சொல்லுங்க. மனதை திறந்து, உள்ளத்தை திறந்து, வாய்களை திறந்து அவருடைய பெயரை உச்சரியுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே,
நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எல்லோரும் சேர்ந்து இயேசுவே, 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 இயேசுவே. ஆண்டவரே, 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 உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே, எங்கள் நோய்களை, எங்கள் நோய்களை, எங்கள் நோய்களை, எங்கள் நோய்களை, எங்கள் நோய்களை குணப்படுத்துகிறவரே. இயேசுவே, எங்கள் நோய்களை குணப்படுத்துகிறவரே. இயேசுவே, எங்கள் நோய்களை தாங்கிக் கொள்கிறவரே. இயேசுவே, எங்கள் நோய்களை தாங்கிக் கொள்கிறவரே. இயேசுவே, எங்கள் துன்பங்களை சுமந்து கொள்கிறவரே. உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, 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 எங்களை தொடும். இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, இரக்கமாயிரும். இயேசுவே, இரக்கமாயிரும். இயேசுவே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அப்படியே சொல்லிக்கொண்டே இருங்க. இயேசுவே, ஆசீர்வதியும். இயேசுவே, ஆசீர்வதியும். இயேசுவே, ஆசீர்வதி. எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருங்க. அப்படியே ஆண்டவருடைய பெயராக சொல்லிக்கொண்டே இருங்க. உணர்ந்து சொல்லுங்க. ஆசீர்வதிக்கும்படி கேளுங்க. ஆசீர்வதிக்கும்படி கேளுங்க. ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி கேளுங்க. உங்கள் தொழில் துறைகளை ஆசீர்வதிக்கும்படி கேளுங்க. கணவன் மனைவி பிள்ளைகளாய் கேளுங்க. இயேசுவை ஆசீர்வதியும் என்று நம்பிக்கையோடு கேளுங்க. அந்த பெண் இயேசுவின் ஆடையை தொட்டது போல நம்பிக்கையோடு கேளுங்க. வாய்களை திறந்து கேளுங்க. கண்ணீரோடு கேளுங்க. நம்பிக்கையோடு கேளுங்க. அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நம்பிக்கையோடு கேளுங்க. கேட்டுக்கொண்டே இருங்க. கேட்டுக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பும். பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. Fall on the Spirit. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. ஊற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. வியாதியின் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுங்க. எல்லா நோய்களையும் கடிந்து கொள்ளுகிறோம். கேன்சர் வியாதிகள், அல்சர் வியாதிகள், டயபெட்டிக் நோய்கள், ஆஸ்மெட்டிக் நோய்கள், இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட வியாதிகள், எலும்பு தசைகளோடு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாவற்றையும் இயேசுவே உம்முடைய பெயராலே கடிந்து கொள்ளுகிறோம். எல்லா நோய்களையும் கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, ஆசீர்வதியும். இயேசுவே, ஆசீர்வதியும். இயேசுவே, ஆசீர்வதியும். இயேசுவே, ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவே, என்னை ஆசீர்வதியும்.
ஆசீர்வதியும். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. இயேசுவே என்னை ஆசீர்வதியும். Thank you Lord. Thank you. Thank you Lord. அப்படியே முழங்காற்படியிடுவோம். எல்லாரும் முழங்காற்படியிடுவோம். Thank you Lord. ஆசீர்வதியும் இயேசுவே என்னை ஆசீர்வதியும். அனைவரும் முழங்காற்படியிடுவோம். சிரம் தாழ்த்தீர்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் குருக்கள் நாம் உங்களுக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி சிரம் தாழ்த்தீர்கள். கண்களை மூடி சிரம் தாழ்த்தீர்கள். ஆண்டவரே, உன் பிள்ளைகள் மேல் நீர் அன்பும் இரக்கம் உள்ளவராயிருக்கிறீர். உன் பிள்ளைகளின் கண்ணீரையும் துன்பங்களையும் வியாதிகளையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, கேளுங்கள் உங்களுக்கு தருவேன், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னவரே, உம்மை நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கிற இந்த குடும்பங்களை பாரும், இந்த பிள்ளைகளை பாரும். ஆண்டவரே, நாம் கேட்பதற்கு முன்னமே நம்முடைய மனங்களின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறவர். இதோ இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்வில் இவர்கள் மனங்களுக்குள்ளே என்னென்ன தேவைகள் இருக்கிறது, கண்ணீர், வேதனை, துன்பம் இருக்கிறது, எல்லாம் உமக்கு தெரியும். நீரே எங்கள் துன்பங்களையும் வேதனைகளையும் வியாதிகளையும் சுமக்கிறீர் என்று நம்பி உன் பிள்ளைகளின் வாழ்வுக்குள் இருக்கக்கூடிய எல்லா சுமைகளையும் பாரங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவே, குருக்களாய் எங்களை அர்ச்சித்தீரே, உம்முடைய அப்போஸ்தலர்களையும் நீர் அர்ச்சித்து அனுப்பின பொழுதும் அதிகாரமும் வல்லமையும் கொடுத்து அனுப்பினீர் என்று வாசிக்கிறோம். நோய்களை குணப்படுத்த, தீயாவைகளை விரட்ட, இறையரசின் நற்செய்தியை பறைசாற்ற அவர்களை அனுப்பினீரே. உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு நீர் கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையும் நாம் எங்களுக்கு சொந்தமாக்குகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாசரேத்து இயேசுவினுடைய வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். சகல நோய் துன்பங்களை உம்முடைய பெயரால் கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள் மேல் உம்முடைய விடுதலை ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு கொடும். எங்கள் சித்தப்படி அல்ல, உன் சித்தப்படி இங்கிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் தொடங்காட்டுவர், ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கி விடுதலை கிடைக்கட்டும். இயேசு, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் உன் பிள்ளைகளை உறுதிப்படுத்தி வழிநடத்தும் என்று நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இயேசுவே என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இயேசுவே என்னை ஆசீர்வதியும்.
தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். மாதர்களே, ஜெர்மனியிலே பல பகுதியில் வாழுகின்ற எங்களை ஒன்றாக அழைத்து சுபிக்க, இறைவாட்டியை கேட்க, இயேசுவை எங்களுடையதாக்கிக் கொள்ள, இயேசுவை எங்களோடு வைத்திருந்தால் அனைத்து வினைகள் வருத்தங்களில் இருந்து குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கையை மீண்டும் ஒரு முறை இறைவர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எனவே இறைவனுக்கு நாங்கள் முதல் நன்றியை கூறுவோம். அத்தோடு அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய கல்வியை முடித்து செல்லிருக்கின்ற இந்த நேரத்திலே இவ்வாறு நாங்கள் வழிபாட்டை நடாத்த வேண்டும் என்று இன்றைய நாளையும் நாளை என்று நடைபெறுகின்ற நாளையும் ஒழுங்கு செய்ய முன்னின்று உழைத்த சகோதரர்கள் நண்பர்களையும் இந்த நேரத்திலே நன்றியாக நினைவு கூறுகின்றோம். அத்தோடு அருட்தந்தை அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். எங்களுடைய ஜெர்மன் வாழ் தமிழ் கத்தோலிக்க சார்பாக அருட்தந்தைகளுக்கு பாராட்டுகளை கூறுகின்றோம். அருட்தந்தையர்கள் கடந்த 50 ஆண்டுகள் இறை வார்த்தையை சிறப்பான முறையிலே
கற்று தேர்ந்து அதிலே அவர் கலாநிதி பட்டத்தை பெற்றிருக்கின்றார். இறைவனுக்கு முதலில் நன்றி கூறுவோம். அருந்தந்தையர்களுக்கு பாராட்டி கரகோஷங்கள் செய்வோம். அருந்தந்தையர்களே, நீங்கள் இயேசுவை நாங்கள் கட்டி வைத்திருக்க வேண்டும், இயேசுவை கருவாமையிலே வைத்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு இறைவாட்டி வைத்திருக்கின்றீர்கள். இவ்வளவு காலமும் நீங்கள் ஐரோப்பாவில் இருந்து இவர்களும் உங்களுடைய உடனிருப்பை இயனசை உணர்ந்தார்கள். இப்பொழுது ஒரு சமி போன்றவருடைய உள்ளங்களிலே சுவாமியார் உங்களிடம் போகிறார் என்று சொல்லி, ஆனால் அவ்வாறாக இயேசு உங்களோடு கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்களுக்காக இந்த மக்களுக்காக பலம் பதித்து வாழ்கின்ற மக்கள் சுமன் வாழ்க்கைக்காக கொண்டாடுங்கள். உங்களுக்கு பாராட்டுகள். நீங்கள் சென்று செய்கின்ற புதிய பணிகளிலே இவர்களோடு வழிநீக்க வேண்டும் என்று இறைவரத்தை வேண்டியிருக்கிறோம். வாங்கவில்லை, நாங்கள் ஆலயத்தை 9 மணிக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவே எழுந்து நின்று மரியணியை புகழ்ந்து ஆடி அமைதியாக வீடு செல்வோம். நன்றி. Amen.